இதெல்லாம் ரொம்ப ஒரு கேவலமான கருத்தாக தான் நான் பார்க்குறேன். ஜனநாயகன் படப்பிடிப்பு முடிந்து இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு சினிமா பற்றியும் தெரியலை, அரசியல் பற்றியும் தெரியலை, அப்படி தான் நம்ம முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. நீ யோசிச்சு பாருங்கள், அவர் நடிக்கிற ஒரு படத்துக்காக 41 உயிர்களை அவர் வந்து அவர் பழி வாங்குவாரா? இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாமா? இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வந்து உங்களால் போய் நிம்மதியாக தூங்கிட முடியுமா? அப்போ இன்னொன்று, ஒரு பத்திரிகையாளர் என்பவர் பத்திரிகையாளராக தான் இருக்கணும். எந்த சார்பு நிலையுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. இந்த நடந்ததில் எது சரி எது தவறு, யார் பக்கம் நியாயம், அப்படி தான் நம்ம பேசணும். ஆனால் இவர்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திமுகவுடைய உறுப்பினர் மாதிரியே பேசுகிறாங்க. திமுகவுக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாது, திமுகவுக்கு வருகிற தேர்தலில் தோல்வி கிடச்சிடக்கூடாதுங்கிற அதன் காரணமாக அவர்களுடைய அரசியல் எதிரிகள் எல்லாரையுமே இந்த மாதிரி வந்து ஒரு பழி சுமத்துற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவர்களெல்லாம் ஒரு ஊடகவியலாளராக இருக்காங்க அப்படிங்கிறதே நம்மை போன்றவர்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்குது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.